ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். வெறும் 21 மைல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிற ஜலசந்தியை அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் பிரம்மாண்டமான அந்த இராணுவத்தையும் புதிய டெக்னாலஜி இருக்கக்கூடிய வெப்பனையும் வச்சுட்டு ஏன் இன்னும் கடந்து போக முடியலை? அப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து போகிறதுக்கு அமெரிக்காவுக்கு என்ன இடிக்குது? அமெரிக்காவினுடைய டெக்னாலஜி அப்படிங்கிறது ஈரான் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கடந்த 30-35 வருடங்களாக ஈரானுக்கு எதிராக பொருளாதார தடை போட்டிருக்காங்க. அப்படி இருந்தால் ஈரானால் அதிநவீன மிசைல்ஸ் எதுவுமே உருவாக்கி இருக்க முடியாது. ஆனால் அமெரிக்கா அப்படி கிடையாது. பல நாடுகளுக்கு ஈவன் இந்த உலகத்தில் ஏற்றுமதியாகக்கூடிய 100 ஆயுதங்களில் 90+ ஆயுதங்களை உருவாக்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அமெரிக்கா தான். அப்படிப்பட்ட அமெரிக்காவினுடைய ஆயுதத்தை வைத்து ஈரானை ஏன் இன்னும் சரணடைய வைக்க முடியலை? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் உண்மையிலேயே வெறும் ஷிப்பிங் கிரைசிஸா, அப்படி இல்லைனா ரெஜிம் கிரைசிஸா? இந்த யுத்தம் நிற்க வேண்டும் என்றால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸுக்கு ஒரு முடிவு வர வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கானது. ரொம்ப டீட்டெயில்டாக சில விஷயங்கள் பேச போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த யுத்தம் நிற்க வேண்டும் என்றால், அதாவது நான் சொல்கிறது இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு வாரத்திலேயோ 2 மாதத்துலேயோ கிடையாது. கம்ப்ளீட்டாக பெர்மனண்டாக இந்த யுத்தம் நிற்க வேண்டும் என்றால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறதுல ஒரு முடிவு வர வேண்டும். ஏன்னா ஈரான் சரியான ஒரு பாடத்தை எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துட்டாங்க. என் நாட்டை அமைதி இல்லாமல் நீ செஞ்சிட்டினா நாடுகளுக்கு ஆயில் அப்படிங்கிறதோ கேஸ் அப்படிங்கிறதோ இல்லாமல் போயிடும், என்னால் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை சுற்றி ஈரான் அவங்களுடைய முக்கியமான படைகளை நிப்பாட்டி வச்சுருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. அங்கங்கே ஒரு சில நபர்கள் அவங்களுடைய அவுட் போஸ்ட் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இதை தாண்டி ஈரான் பெருசாக அங்கே படைகளை நிப்பாட்டி வச்சுருக்காங்களான்னு கேட்டால் பயமாக இருக்குது பல நாடுகளுக்கும். எந்த மாதிரியான படைகளை நிப்பாட்டி வச்சுருக்காங்க, எந்த மாதிரியான மிசைல் இருக்குது, எவ்வளவு ட்ரோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியாதது தான் ஒரு ரீசன். ஈரானை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய முக்கியமான இடம். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் டாலர் அவங்க கைக்கு வரணும்னா ஆயில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். கச்சா எண்ணெய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலைன்னா அமெரிக்காவால் பணம் அப்படிங்கிறது உண்டாக்க முடியாது. ஸோ அமெரிக்காவுக்கும் இது வாழ்வா சாவா பிரச்சனை தான். ஆயிலுக்கான ப்ரைஸ் மட்டும்தான் கூடியிருக்கான்னு கேட்டால் இல்லை. அலுமினியத்துக்கான ப்ரைஸை பார்த்தீங்களா, கடந்த 4 வருடங்கள் இல்லாத அளவுக்கு விலை உயர்வு அப்படிங்கிறது வந்திருக்கு. பல நாடுகளிலும் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிறது கிடைக்கல. காப்பராக இருக்கட்டும், சல்ஃபராக இருக்கட்டும், சல்ஃபியூரிக் ஆசிடாக இருக்கட்டும், பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், ஃபெர்டிலைசர், இது எல்லாமே இன்றைக்கி பயங்கரமாக டிமாண்டாக விலை அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது. அப்போது இது எல்லாமே ஒரே ஒரு ரீசனுக்காக தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். சரி, நேராக செகண்ட் வேர்ல்டு வாருக்கு போகலாம். செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு நாங்கள் தான் பெரிய நாடு, பிரிட்டன் இதே மாதிரி ஒரு பெரிய வல்லரசு நாடு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எக்ஸாக்டாக 1949 யாங்ஸே ரிவரை கடந்து போக வேண்டும். இந்த யாங்ஸே ரிவரை கடந்து போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா யாங்ஸே ரிவருக்கு அந்த பக்கமாக சீனாவினுடைய இராணுவம் அவங்களுடைய ஆர்ட்லரியை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் யூகே சொல்ல வேணும், நாங்கள் தான் செகண்ட் வேர்ல்டு வார்லேயே மிகப்பெரிய நாடாக மாறி நிற்கிறோம், எங்களுடைய பவர் உனக்கு தெரியாது, இந்த யாங்ஸே ரிவரை நாங்கள் கடந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்டன் என்ன செய்கிறாருன்னா அவங்களுடைய கப்பற்படையினுடைய மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு கப்பலை ரெடி பண்ணுறார். டே நைட்டாக அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதிநவீன வெப்பன்ஸ் வருது, எல்லாம் ரெடி. யாங்ஸே ரிவரை கடந்து போகணும். அப்படி கடந்து போகிற கொஞ்ச நேரத்திலேயே அந்த கப்பலுக்கு என்ன ஆகுதுன்னா சில விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வருது. இவங்க நினச்ச மாதிரி இந்த யாங்ஸே ரிவரில் இருக்கக்கூடிய தண்ணி சாதாரணமானது மட்டும் கிடையாது, நல்ல மட்டு, நம்ம இந்த களிமண்ணெலாம் இருக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். கப்பல் நடுவழியில் சிக்கிக்கிடுது. ஏதோ ஒரு தொல்லை அது காரணமாக சிக்கிக்கொள்கிறது. கப்பல் சிக்கின செய்தி கிடைச்ச உடனே அந்த பக்கமாக இருக்கக்கூடிய சீன இராணுவம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆர்ட்லரியை ஃபயர் பண்ணுறாங்க. யாங்ஸே ரிவரை கடக்க வந்த அந்த கப்பல் 4 மாதங்கள் அடிபட்டு உடைப்பட்டு அதன் பிறகு அந்த கப்பலை டோ பண்ணி இழுத்துட்டு போனாங்க. இதுதான் யூகேனுடைய மிகப்பெரிய ஒரு பிளண்டர் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு நாங்கள் கப்பற்படையில் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி யூகேயால் சொல்லவே முடியாத ஒரு நிலைமை தான் இன்றளவும் இருந்துகிட்டு இருக்குது. இந்த யாங்ஸே ரிவர் கிராசிங் அப்படிங்கிறது யூகே அவங்களுடைய கப்பற்படை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கருப்பு தினம் அப்படின்னு சொல்லலாம். இதையே நான் இங்கே சொல்கிறேன்னா, எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் தண்ணீர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல யாருக்கு ஆதரவான சூழ்நிலை நிலவுகிறது அதை பொறுத்து தான் அந்த நாட்டினுடைய வெற்றியும் தோல்வியும். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கப்பல் வச்சுருக்கேன், என்கிட்ட அதிநவீன ஆயுதங்கள் இருக்குது, எதுவுமே இந்த தண்ணீரில் வேலைக்காகாது.
ஒன்று அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று பலமான சில பாயிண்ட்ஸ். அதாவது ரொம்ப ஹில் ஸ்டேஷன் இருக்கலாம், அங்கேருந்து வேவு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கலாம், அங்கேருந்து ஒரு வெப்பன் அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கலாம். இந்த மாதிரியான பிளேஸ் இது எல்லாம் தான் ஒரு நாட்டினுடைய வெற்றியை தீர்மானிக்கும். சரி, இதெல்லாம் 1949 நடந்தது தானே விக்கி. 1980க்கெலாம் போகலாமே. 1980க்கெலாம் போனோம்னா ஒரு வல்லரசு நாடை இப்போ இருக்கக்கூடிய ஈரானோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய வடகொரியாவோ அமெரிக்காவோ போய் வாடா மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட முடியுமா? முடியாது. ஒரு வல்லரசை சரியாக சோதித்து ஒரு வல்லரசு கூட சண்டை போடணும்னா இன்னொரு வல்லரசால் மட்டும்தான் முடியும். ஏன்னா 1980s தான் இந்த மிசைல்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய அளவில் பரிணாம வளர்ச்சி அடையுது. அந்த டைமில் ஒரு மிசைல் கைடன்ஸ் சிஸ்டம், ப்ரிசிஷன் கைடன்ஸ் சிஸ்டம்லாம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஹார்ட்வேர்ஸ். இந்த ஹார்ட்வேர்ஸை பல நாடுகள் ஒவ்வொரு கம்போனண்ட்டாக உருவாக்கி வச்சுருப்பாங்க. இந்த கம்போனண்ட்லாம் சேர்த்து வச்சு அதை ஒரு கைடன்ஸ் சிஸ்டமாக உருவாக்கி அதை மிசைலில் பொருத்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப டெக்னாலஜி நிறைந்த நாடுகளால் மட்டும்தான் முடியுமாக இருந்தது. உதாரணத்துக்கு அமெரிக்காட்ட இதை மாதிரி ஏகப்பட்ட மிசைல்ஸ் இருந்துச்சு. இதே மாதிரியான டெக்னாலஜியில் வல்லரசாக இருந்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அதனால தான் அன்றிலிருந்து இன்று வரை ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பனிப்போர் அப்படிங்கிறது இருக்குது. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிசைல்ஸ் இவங்ககிட்ட இருக்குது, இவங்ககிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியை இவங்க படித்து வச்சுருப்பாங்க, அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி நாங்கள் உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை விட அதுக்கு தேவையான கம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறதும் அதுக்கு தேவையான டெக்னாலஜி ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதும் அந்த நாடுகளிடம் இருந்ததுனால பிற நாடுகளை ஈஸியாக அவங்களால பயமுறுத்த முடிஞ்சிச்சு. 2010 2011 இந்த காலகட்டத்தில் நம்ம என்டையராக புதுசாக சில விஷயங்களை படிக்கிறோம். அதுதான் ட்ரோன் அப்படிங்கிறது. ரொம்ப சீப்பாக சும்மா பறந்து போகிற ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இந்த ட்ரோன் நாளடைவில் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா மிலிட்டரைஸ்டு செய்யப்படுகிறது. அதாவது இராணுவமயமாக்கப்படுகிறது. அந்த ட்ரோனில் சின்னதாக ஒரு குண்டை வச்சு ஏவி பார்க்குறாங்க, வெடியை வச்சு அந்த பக்கமாக தூக்கி தூரப்பட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ட்ரோனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு குண்டு கீழே விழுந்தோடனே கீழே இருக்கக்கூடிய ஒரு டேங்க் பற்றி எரிகிறது. ஸோ சரி, இந்த ட்ரோனை வச்சு ஏன் வார்ஃபேர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதனால் ஃபஸ்ட்டு வார்ஃபேர் அப்படிங்கிறது ட்ரோன் வார்ஃபேராக அசர்பைஜான் ஆர்மேனியா யுத்தத்தை பார்த்தோம். ஆர்மேனியா அசர்பைஜான் யுத்தத்துக்கு பிறகு ட்ரோன் வார்ஃபேருக்கு பெயர் போன யுத்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் தான். அப்போது அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எங்கேயுமே போக வேண்டாம், இங்கே நின்று ஒரு கிளாஸை மட்டும் போட்டுட்டு ட்ரோனை ஆப்ரேட் பண்ண படிச்சிருந்தாலே போதும். அதை வச்சு எதிரியை துவம்சம் பண்ணலாம், எதிரியினுடைய டேங்கை அழிக்கலாம், எதிரினுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியராக இருக்கட்டும், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே சுக்குநூறு ஆக்கலாம் அப்படிங்கிறத ரஷ்யா உக்ரைன் போர் நமக்கு சொல்லிக் கொடுத்துச்சு. இப்படி பறந்து வரக்கூடிய விலை கம்மியாக இருக்கக்கூடிய இந்த ட்ரோனை வச்சு மிகப்பெரிய ஒரு விமானத்தையே தாக்கி அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது இங்கே 1980களில் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி மிசைல் வழியாக மட்டும் நம்மளை மிரட்டிட்டு இருந்த நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய தப்பை உணர ஆரம்பித்தாங்க. மிசைல் மட்டும் போதாது, கண்டிப்பாக நாமும் ட்ரோன் டெக்னாலஜியில் வளர வேண்டும். ஆனால் என்னதான் ட்ரோன் டெக்னாலஜியில் வளர்ந்தாலுமே இந்த மிசைலை வச்சுமே பாதுகாக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் ஏர்க்ராஃப்ட் கேரியர். கப்பலாக இருக்கட்டும், சாதாரண கப்பலாக இருக்கட்டும், வார்ஷிப்பாக இருக்கட்டும், ஃப்ரிகேட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி எஸ்கோர்ட் ஷிப்பாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஏர்க்ராஃப்ட் கேரியராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தண்ணீரில் மிதந்து வந்துட்டு இருக்கும்போது தூரமாக வரக்கூடிய ஒரு ட்ரோன் இவங்க மேலே விழுந்துட்டாங்கன்னா அவங்க அவ்வளோதான், காலி ஆயிடுவாங்க. அப்போ இதை தடுக்கிறதுக்கு உதாரணத்துக்கு அமெரிக்காட்ட ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை உடச்சி தள்ளுறதுக்கு நான் ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் அனுப்புகிறேன், 3 ஃப்ரிகேட்ஸ் அனுப்புகிறேன், 4-5 எஸ்கோர்ட் கப்பல் அனுப்புகிறேன், எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் வரக்கூடிய த்ரெட்டை எல்லாமே ஓவர் கம் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கப்பலை கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினச்சாங்கன்னா அதை விட பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை. USS எய்சன்ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது. கிட்டத்தட்ட 4.5 ஏக்கர் ஃப்ளோட்டிங் சிட்டி. ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் விமானம் தாங்கி கப்பல் அப்படிங்கிறது நம்ம பார்க்குற மாதிரி சின்னதாக இருக்காது. 4.5 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோட்டிங் சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். இந்த எய்சன்ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானம் தாங்கி கப்பலை பாதுகாப்பதற்காக சில கப்பல்கள் அப்படிங்கிறது முன்னிலையில் போகும். அப்போ இவங்க கிட்ட எல்லாத்துலேயுமே இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியர் அப்படிங்கிறது ஒரு 15,000 டன் இல்லாட்டி 12,000 டன்னுலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை பாதுகாப்பதற்காக முன்னாடி போகக்கூடிய கப்பலில் இன்டர்செப்டார்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது அங்கேருந்து எதிரி ஒரு ட்ரோன் அனுப்புனாலோ ஒரு மிசைல் அனுப்புனாலோ அதை தாக்கி அழிக்கக்கூடிய இன்டர்செப்டார்ஸ். ஸோ இந்த விமானம் தாங்கி கப்பலை காப்பாற்றுவதற்காக முன்னாடி இருக்கக்கூடிய கப்பல்களிடம் 100 இன்டர்செப்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரே நேரத்தில் ஒருவேளை ஈரானும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹூத்தீஸும் ஹிஸ்புல்லாவும் சேர்ந்து ஒரு 200 ட்ரோனை கடலுக்குள்ளே அனுப்பி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 200 ட்ரோனை சமாளிப்பதற்கு 200 ட்ரோனுக்கு இவங்களுக்கு ஆகக்கூடிய செலவு 2 கோடியாக இருந்தது என்றால் இதை சமாளிப்பதற்கு அமெரிக்காவுக்கு ஆகக்கூடிய தொகை 1,00,000 கோடி ரூபாயாக இருக்கும். அந்த 1,00,000 கோடி ரூபாயிலையும் இவ்வளோ மிசைல்ஸ் எல்லாமே வச்சு இந்த 500-200 ட்ரோன்ஸ் அழிச்சிட்டாங்கன்னா இன்னொரு 300 ட்ரோன் அனுப்பிடுறாங்கன்னா கண்டிப்பாக
இந்த கப்பலிடம் என்ன இருக்காது, அதுக்கான இன்டர்செப்டார்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. இன்டர்செப்டார் இல்லைன்னா என்ன ஆகும், நேரடியாக இந்த ட்ரோன் வந்து ஒவ்வொரு கப்பல் மேலே விழ ஆரம்பிக்கும். ஸோ ஒரே நேரத்தில் 500-400 மிசைல்ஸ், ராக்கெட்ஸ், ட்ரோன்ஸ் இதெல்லாம் பறந்து வருதுன்னா 100க்கும் அதிகமான டார்கெட்டை அழிக்க முடியும். மீதம் இருக்கும் டார்கெட் எல்லாம் இந்த ஏர்கிராஃப்ட் கரியர் மேலேயோ இல்லாட்டி பிற கப்பல்கள் மேலேயோ விழ ஆரம்பிக்கும் போது வேறு வழியே இல்லை, அந்த கப்பல் மூழ்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்கிறதுல எங்கேயுமே மேனோரிங் பண்ண முடியாது. அதாவது கப்பலை திருப்பி அப்படி அசால்ட்டாக அப்படி பேக்கில் போயெல்லாம் நடக்காது. ஒன்ஸ் அங்கே டிராஃபிக் வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சு உங்களுடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் ஈரான் முக்கியமான சாக் பாயிண்ட்ஸ் எல்லாமே பிடிச்சு வச்சுருக்காங்க. எந்த இடத்துலேருந்து ஏவுனா கரெக்டாக இந்த இடத்துல வந்து அடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஈரானுக்கு பக்காவாக தெரியும். இது மட்டும் இல்லாமல் ஈரான்கிட்ட அதிநவீன ஆயுதங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அமெரிக்கா மாதிரியான ஒரு நாடு அவங்கள்ட்ட கப்பலை பாதுகாப்பதற்காக இன்டர்செப்டார்ஸ் மிசைல்ஸ் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்தில் இந்த இன்டர்செப்டார் மிசைல் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதை ரீலோடு பண்ணணும்ல. அப்போ வேற எங்கேயோ இருந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் நாடுகள்கிட்ட இருந்து அதை கொண்டு வரணும். இதுக்கான ஒரு டைம் டிலே அப்படிங்கிறது இருக்கும். இந்த டைம் டிலேயை ஈரான் என்ன செஞ்சிருவாங்கன்னா அவங்களுடைய பாதாள அறைகளிலிருந்து மிசைல்ஸை எடுத்து சீக்கிரமாக அடிச்சிட முடியும். இதெல்லாம் கணிச்சிருக்கக்கூடிய நாடுகள் தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மிலிட்ரி ஆப்ஷன் வழியாக கடப்பது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதுக்கு பின்னணியில் இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. ட்ரோன் கண்டுபிடிச்சது தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை அமெரிக்காவால் கடந்து போக முடியாததற்கான காரணம். இதுக்கு சிறந்த உதாரணம் ரெட் சி அங்கே அப்படின்னு சொல்லும்போது ஏமன் ஹூத்திஸினுடைய ஒரு அட்டாக் நடந்துச்சு. ஹூத்திஸினுடைய அட்டாக்கு காரணமாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த மந்தீப் அப்படிங்கிற ஸ்ட்ரைட்டை கடக்க முடியாமல் ஒரு 19,000 கிலோமீட்டர் அப்படி சுற்றி போய் வேற ஒரு வழியாக போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சு. அதை தான் எல்லா நாடுகளும் செஞ்சாங்களே தவிர ஹூத்திஸை நாங்கள் அடிச்சிருவோம். ஏமன் நாடு இந்த உலகத்திலேயே ரொம்ப ஏழ்மையான நாடு. அப்படிப்பட்ட நாட்டிலிருந்து வரக்கூடிய ஹூத்திஸினுடைய மிசைல்ஸையே இவங்களால் தாங்க முடியலையே. ஈரான் சொல்லவே வேண்டாம், ஏமனை விட 100 மடங்கு பலம் பொருந்திய நாடு, அதை விட 100 மடங்கு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடு நினச்சா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் வரக்கூடிய ஒரு கப்பலை விட முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவா தான். அதுக்கான காரணத்தை தான் இங்கே இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.